அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி என்பதை குறித்து தியானிக்கிறோம். இன்றைக்கும் நான் 2 பேருடைய வாழ்க்கையில் அந்த முதிர்ச்சி எப்படி வந்தது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஒன்று ஏனோக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நாம் யூதா நிருபத்திற்கு வருவோம். இதே காரியத்தை யூதா தன் நிருபத்திலே சொல்லியிருக்க. யூதா நிருபம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் வைத்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலே ஆதாம் ஆதி மனிதனின் 7ஆம் தலைமுறையில் உள்ள ஒரு ஏனோக்கு, அவன் எதை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறான்? தேவன் நியாயாதிபதியாய் பூமிக்கு வருவார். அப்படி என்றால் அவனுக்கு இந்த முதிர்ச்சி எப்படி வந்தது? இந்த அறிவு எப்படி வந்தது? அது வருவதற்கு காரணம் என்ன? அவன் குடும்பத்தை விட்டு ஓடிவிட்டானா? இல்லை. 300 வருஷங்கள் அவன் குடும்பத்தில் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றுதான் வேதம் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை நடத்துகிற ஒருவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அப்படி தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு பூரணமாக வெளிப்படுத்தப்படும். நீங்கள் தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? வனாந்திரத்தில் உள்ள இஸ்ரவேலரை கேட்டால் மன்னாவை தருகிறவர், தண்ணீரை தருகிறவர், வழி காட்டுகிறவர் என்று தான் சொன்னார்களே ஒழிய அவர் தங்களை நேசிக்கிறவர் என்று அவர்கள் அறியவே இல்லை. தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை என்பதை வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்தால் அவர்கள் தங்கள் வயிற்றுக்காகவே தேவனை தேடினதாக தோன்றுகிறது.
நானும் இந்த உலகப்பிரகாரமான தேவைகளுக்காகவே தேவனை தேடினால், என் குடும்பத்திற்காக மட்டும் நான் தேவனை தேடினால் அவரை பற்றி அறிய மாட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு நடக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரித்தல் என்றால் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க முடியுமா? அவர் எம்மாவூர் சீஷரோடு நடந்தது போல நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது என் கூட நடந்து வருவாரா? ஆவியான தேவன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கேயும் ஓட முடியாது. தாவீது அதை அழகாக சொல்லி இருக்கிறான். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்னை காண்கிறேன். நான் புறாவின் சிறகுகளை எடுத்து எங்கேயோ போனாலும் அங்கேயும் உம்முடைய கை என்ன பிடிக்கும். உம்முடைய சமூகத்திற்கு மறைவாக நான் ஓட முடியாது. அந்த தேவன் என்னோடு தான் இருக்கிறார். ஆனால் நான் அவரோடு இருக்கிறேனா? ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடப்பார்களோ. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் அந்யோன்யமாக அன்பாக இருந்து ஒரு மனம் இருந்தால் 2 பேரும் கல்யாண வீட்டுக்கு ஒன்றா போவாங்க. இல்லைன்னா கணவன் என்ன சொல்லுவான்? நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். 2 பேரும் ஒன்றா போக மாட்டாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமிக்க நடப்பார்களோ. ஏனோக்கும் தேவனும் ஒரே மனதுடையவர்களாய் இருந்ததினால்தான் 300 வருஷங்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். எனக்கு 2 நாள் இல்லை 1 நாள் நான் தேவனோடு சஞ்சரிக்கன்னா என்னால் முடியுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 நாள் முழுசும் நான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அவர் மனசு என்ன சொல்லுது, அந்த அவருக்கு இது பிரியமா, அவர் இதை ஏற்றுக்கொள்வாரா, அங்கீகரிப்பாரா, வெறுத்து விடுவாரா, இதை தவறுன்னு சொல்லுவாரான்னு அவர் இயேசுவை முன்வைத்தே நான் 1 நாள் முழுசும் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். எப்படி ஏனோக்கு 300 வருஷம் அவரோடு கூட இருந்தான். சகோதரனே, சகோதரியே, தேவனின் மனம் எப்படிப்பட்டது என்பதை அறியும் பொழுதுதான், அவரோடு நடக்க நடக்க வாழ்க்கையில் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க, அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க அவரோடு நான் நடக்க முடியும். ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஆசை, தேவன் அவருடைய சித்தத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும், அப்போ நான் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடப்பேன் அப்படின்ற ஆசை. ஒரு நாள் அவன் ஆலயத்தில் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தான். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு காரியம். அப்போ அவர் சொன்னார், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தன்னுடைய சித்தத்தை உனக்கு ஒப்பு கொடுப்பார். அப்போ இந்த பையன் பாஸ்டர்கிட்ட கேட்டான், நான் இப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் சொன்னபடி நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்னா அவர் காட்டுவாரான்னு. பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பார்? நிச்சயமாக நீ கீழ்ப்படி, அவர் தன்னுடைய சித்தத்தை உனக்கு ஒப்பு கொடுப்பார். பைபிள் ஸ்டடி முடிஞ்சது. இவன் காரை எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்தான், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். அவன் அப்படியே வரும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த ரோட்டில் போ அப்படின்னு. சரின்னு அவர் சொன்ன சாலையில் போயிருக்கான். போனப்போ ஒரு இடத்துல டேக் அ ரைட் டர்ன் அப்படின்னாரு. அது வலது பக்கம் வெறும் கடைகளாக உள்ளது, அங்கே ஒன்றும் ஆட்களே கிடையாது. இவன் என்ன செய்தான், இங்கே ஆண்டவர் சொன்னது சரியில்லை, நேராக போவோம், வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார்னு அவன் யோசித்தான். ஏதோ ஒரு இடத்துக்கோ எதுக்கோ வீட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு
கூட்டத்துக்கோ போக சொல்கிறார். இவன் நேராக போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், டேக் அ யூ டர்ன், ஒரு யூ டர்ன் எடுத்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வா. இவன், நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன்னு, ஆகையால் நான் வாரேன்னு வந்தேன். அங்கே முக்கில் ஒரு பால் கடை இருந்தது. 5 லிட்டர் பால் வாங்கினார். இவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு எதுக்கு ஆண்டவரே 5 லிட்டர், நான் 1 லிட்டரே எனக்கு ஜாஸ்தி. ஆண்டவர் சொன்னார், 5 லிட்டர் பால் வாங்கினார். வேற ஒன்றும் சொல்லலை. இவன் யோசித்தான், கீழ்ப்படிஞ்சாதான் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார்னு. சரி, என்னைய ஆண்டவர் என்னென்ன விளங்கலை, ஆனாலும் அவர் சொன்னபடி செய்கிறேன்னு ஒரு கடையில் 5 லிட்டர் பாலை வாங்கிக்கிட்டான். இப்போ நேராக போனார். போயிட்டே இருந்தான். அங்கே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சின்ன கடை மாதிரி ஒரு வாசல் மட்டும் தெரிஞ்சுது, அடைச்சிருந்து. காரை நிறுத்தினார். நிறுத்திட்டான். அந்த கதவை தட்டுனார். இவனுக்கு ஒரே இது, ஆண்டவரே நீர் என்னை முட்டாளாக்க பார்க்கிறீர், இந்த கதவில் யார் இருப்பா ஆண்டவரே அப்படின்னு நினச்சான். ஆனாலும் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டேன், தேவனுடைய சித்தம் தெரியணும்னு போய் கதவை தட்டுனான். ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று, இந்த 5 லிட்டர் பால் கேனையும் தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனார். இவன் இதை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டில் போய் கதவை தட்டினான். திறக்கலை. உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இந்த தடவை தட்டுவேன், திறக்கலைன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா. நீர் என்ன ஒரு பைத்தியக்காரனை ஆக்குகிறீர், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுனான். திறந்தா ஒருத்தன் அங்கே இருந்தான். அவன் என்ன மொழி, ஸ்பானிஷ் பேசினானோ ஃப்ரெஞ்சு பேசினானோ இவனுக்கு ஒன்றும் விளங்கலை. அவன் கஜா முஜான்னு என்னமோ பேசினான். ஆனால் அவன் கையில் இருந்த பால் கேனை பார்த்த உடனே பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டான், வீட்டுக்குள்ளே ஓடிட்டான். இந்த பையனுக்கு ஒரே திகைப்பு, என்னடா இது ஒன்றும் பேசாமல் பால் கேனை பிடுங்கிட்டு ஓடுறானே என்னன்னு. அங்கே போனால் கொஞ்ச நேரம் கழித்து அவன் தான் பெஞ்சாதியையும் ஒரு பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வந்தான். வந்து அப்போ அவன் சொன்னான், 3 நாளாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பிள்ளைக்கு தண்ணியை மட்டும்தான் கொடுத்தேன், பால் வாங்க காசு இல்லை, நீ தேவதூதன் போல வந்தா, ஆகையால் உன் கையில் இருந்த பால் கேனை பார்த்த உடனே என்னதும் நினைக்காம பிடுங்கிட்டு ஓடுனேன். இந்த பையனுக்கு அப்பந்தான் தெரிஞ்சுது, ஆண்டவர் சொல்கிறது அது எப்படி இருந்தாலும், ஆனால் நான் கீழ்ப்படியும் போது அவருடைய சித்தம் எனக்கு வெளிப்படுத்தும். இவன் தாங்கிட்ட இருந்த ஒரு $200 அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு போனான். அவன் சந்தோஷமாக போயிருப்பானா, துக்கமாக போயிருப்பானா? அதுக்கப்புறம் அவனுக்கு கீழ்ப்படிய மனசு இருக்குமா? இயேசுவை எல்லாத்துக்கும் நம்புவானா, நம்ப மாட்டானா? உண்மையா ஆண்டவருடைய சித்தம் தெரியணும்னா ஜெபம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, செய்வான். ஆபிரகாமுடைய காரியத்தில் அப்படித்தான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு இது விளங்கி இருக்குமா? வாக்குத்தத்தம் பண்ண ஒரு மகனை கொடுத்திருக்கிறார், இப்போ என்ன அவனை பலியிடுன்னு சொல்றாரு? அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் அங்கே உனக்கு குறிக்கும் ஒரு மலையில் அவனை பலியிடு என்று. நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த ஒரு பாயிண்ட்டை. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுவேன், அதில் நீ பலியிடுன்றார். வசனம் என்ன சொல்லுதுன்னு நாம் கேர்ஃபுல்லாக பார்க்கலாம்.
அந்த 4ஆம் வசனம், 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எப்படி ஐயா கண்டான்? ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை பலியிடு. இவன் 3 நாள் போய் 3ஆம் நாளில் அவன் என்ன பார்க்குறான்? தன் கண்களை ஏறெடுத்து அந்த இடத்தை கண்டான். எப்படி முடிஞ்சது? ஆபிரகாம் தேவனோடு நடந்ததினால் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டான். ஆண்டவர் பிள்ளையை கேட்டால் அவர் கொடுப்பார், அவர் கேட்டால் நான் கொடுப்பேன், திரும்ப கொடுப்பார்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அதான் வேலைக்காரரை நிப்பாட்டிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்றான். இங்கேயும் அவன் ஆண்டவரோடே நடந்ததுனால அவன் அந்த இடத்தை பார்த்தோன்னே இதுதான் அவர் குறிக்கும் இடம். சகோதரனே, நீங்களும் ஆண்டவரோட அப்படியே ஒன்றா நடந்தா உங்களுக்கும் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதுதான் ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற காரியம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அல்லவா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம். அதே ஆபிரகாம அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அந்த 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆண்டவர் அறிந்ததுனால ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால அவன் பெரிய ஆசீர்வாதம் பெற்றான். உனக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்ன்ற ஆசீர்வாதத்தை பெற்றான். அதுதான் முதிர்ச்சி. தேவன் கூப்பிட்டு இதுதான்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உள்ளத்தை இவன் அறிந்ததுனால இதுதான் தேவனுக்கு பிரியம். பிலேயாம் அவன் முதல் இஸ்ரவேலை சபிக்க பாலா கூப்பிட்டப்போ 7 ஆட்டுக்கிடாக்களை பலியிட்டு பலிபீடம் கட்டி நிமித்தம் பார்க்க 2 தடவை போனான். ஆனால் 3ஆம் தடவை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று அறிந்தபடியினால் அவன் நிமித்தம் பார்க்க போகவில்லை. சகோதரனே, இயேசுவோடு பழகும் பொழுது அவருடைய உள்ளம் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த உள்ளம் தெளிவாக தெரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரம திருப்தி இருக்கும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் காத்துக்கொள்வார், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார், அவர் எனக்கு பாதையை காட்டுவார், கரம் பிடித்து என்னை ஜீவ பாதைகளில் நடத்தி தன்னோடு பரலோகத்தில் வைத்து கொள்வாருங்கிற நிச்சயம் உண்டாகும். அதுதான் முதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி ஏனோக்குக்கு இருந்ததுனால தான் அவர் நியாயாதிபதியாய் மறுபடியும் வருவார்ன்ற ஒரு அறிவு அவனுக்குள்ளாக வந்தது. ஆபிரகாம் தேவனோடு நடந்து அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்ததினால்தான் அவர் காண்பிக்கும் இடத்திற்கு அவர் சொல்லட்டும்னு இல்லை, அந்த இடத்தை அவன் காண்கிறான். பிலேயாம் கூட 2 தடவை போனான். ஆனால் 3ஆம் தடவை அவருடைய உள்ளத்தை அறிந்ததினால் நிமித்தம் பார்க்கவில்லை. சகோதரனே, நீங்களும் தேவனோடு நடந்து பாருங்கள். ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ரொம்ப சமாதானம், சந்தோஷம். பிரச்சனைகள் வராமல் இருக்காது, இருக்கும். பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனால் அவை உங்களை அசைக்காது. அவைகள் உங்களை அசைக்காது, உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை வாஞ்சிப்பீர்களா? நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும் ஆண்டவரே, நான் ஆபிரகாமை போல இருக்கணும் ஆண்டவரே, நான் ஏனோக்க போல உம்முடைய எல்லா காரியங்களையும் நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, நான் பிலேயாம் போல நான்
உம்முடைய உள்ளத்தை அறிந்து அதற்கு ஏற்றபடி நான் நடக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மோடு நடந்து எங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைந்து உம்மோடு பரலோகத்திற்கு வர கிருபை தாரும். இந்த பூமியிலேயே நாங்கள் உமக்கு பிரியமானவங்கன்னு பேர் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே.